இந்த ஹாட்டான சம்மர் கூலா சில்லுன்னு ஒரு மலாய் குல்ஃபி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ல. அதுவும் கடையில் வாங்குறதை விட பெட்டராகவும் ஈஸியாகவும் எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான நட்ஸ் பாதாம், பிஸ்தா, முந்திரி, நெக்ஸ்ட் மிக்ஸி ஜாரில் எல்லா நட்ஸையும் போட்டு பிளெண்ட் பண்ணணும். இதை பிளெண்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பிளெண்ட் பண்ணணும். ரொம்ப சாஃப்டாகவும் அரைக்கக்கூடாது, குறைன்னு அரைக்கக்கூடாது. வீடியோவில் கட்டுற மாதிரி நிதான பதத்துக்கு அரைச்சிங்க. பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இதோட டெக்ஸ்டர் இப்படி தான் இருக்கும். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கனமான பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் ஊற்றி அதை 1/2 லிட்டராக வற்ற விடணும். பால் இது மாதிரி சுண்டி வரும். அப்போ முக்கியமான இன்க்ரீடியன்ட் மில்க் மேட் ஆட் பண்ணணும். நான் நிறைய மில்க் மேட் குல்ஃபிக்கு சேர்த்துப்பேன். அதுதான் மலாய் குல்ஃபிக்கு வேறு லெவல் டேஸ்ட் கொடுக்கும். சுகர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பாலை விஸ்க் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாலும் மில்க் மேடும் நல்லா மிக்ஸ் ஆகி இது மாதிரி லைட் எல்லோ கலரில் வரும். உங்கள்கிட்ட மில்க் மேட் இல்லை, திக்கான கன்சிஸ்டன்சியில் வரத்துக்கு சோளமாவும் ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ் க்ரீமும் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். பால் நல்லா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். கண்டினியூஸாக விஸ்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பிளெண்ட் பண்ண நட்ஸ் பவுடர் போடணும். நட்ஸ் ஃபீலிங்கோடு சாப்பிடும் போது ஐஸ்கிரீம் பார்க்குறதுக்கு நல்லா ரிச்சாக, சாப்பிடும் போது நல்லா டெலிஷியஸாக இருக்கும். நல்லா இதை பிளெண்ட் பண்ணிடுங்க. மில்க் மேடும் நட்ஸும் பாலோட நல்லா குதிச்சு வந்திருக்கு. இது மாதிரி வந்ததும் அடுப்பை ஸ்டாப் பண்ணிடலாம். ஃபைனலாக நம்ம மலாய் குல்ஃபி ரெடி. இதோட மிக்ஸ்டர் பார்க்குறதுக்கு எல்லாம் திக்காக க்ரீமியாக இருக்குது. இதை நீங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுத்தா உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பிஞ்ச் சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கணும். மலாய் குல்ஃபிக்கு ஃப்ளேவரும் நல்ல ஒரு கலரும் கொடுக்கும். இதை ரொம்ப அதிகமாகவும் ஆட் பண்ணிடக்கூடாது. மோல்டு இருந்தால் மோல்டில் ஸ்டோர் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா என்ன ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிங்க. மினிமம் 8 ஹவர்ஸ், மேக்ஸிமம் ஓவர் நைட் வரைக்கும் வச்சுக்கலாம். ஓவர் நைட் வரைக்கும் வச்சு தான் எடுப்பேன். தான் ஐஸ்கிரீம் நல்லா கெட்டியாகும், சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த மலாய் குல்ஃபி வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.